அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், ரகுபதி அவர்களே, சேகர்பாபு அவர்களே, காந்தி அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, கொள்கைபரப்பு செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் திருச்சி சிவா அவர்களே, சட்டத்துறையினுடைய மூத்த வழக்கறிஞர் பெருமதிப்பிற்குரிய சண்முக சுந்தரம் அவர்களே, சட்டத்துறையினுடைய தலைவர் விடுதலை அவர்களே, சட்டத்துறையினுடைய செயலாளர் அன்புக்குரிய என்ஆர் இளங்கோ அவர்களே, சட்ட அமைச்சர் வில்சன் அவர்களே, சட்டத்துறையினுடைய இணை செயலாளர்களே, துணை தலைமை கழகத்தினுடைய வழக்கறிஞர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் கழகத்திற்கு வாழும் தடையுமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சகோதரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் காக்கின்ற காவல் அரணாக விளங்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாங்கி பிடிக்க தூக்கி அணிகள் நம்முடைய சட்டத்துறை. இது வழக்கறிஞர்கள் அணி மட்டுமல்ல, கழகத்தை காக்கின்ற காவல் அணி. சோதனை நெருப்பார்கள் பல கடந்து அள்ளி வீசப்பட்ட அவதூறுகளை எதிர்கொண்டு நாள்தோறும் கட்டமைக்கப்படும் பொய்களை தகர்த்தெறிந்து 75 ஆண்டுகால கற்கோட்டையாக கழகம் நிமிர்ந்து நிற்கிறது. 6வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு லட்சக்கணக்கான கழக வீரர்களின் தியாகம்தான் காரணம். அந்த தியாக வரலாறுக்கு, தியாகிகளுக்கு துணை நின்ற வரலாற்று சொந்தக்காரர்கள் தான் சட்டத்துறையை சார்ந்த நம்முடைய வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட உங்களை ஒருங்கிணைச்சு இந்த மாநாட்டை மாநில அளவில் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் மிக சிறப்பாக, அறிவுபூர்வமாக, ஆக்கபூர்வமாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நீதிமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் தன்னுடைய வாத திறமையால எல்லோருடைய கவனத்தையும் இருக்கிறவர் அவர். அமைதியான வகையில ஆக்க பணிகளை செய்கிறதுதான் அவருடைய ஸ்டைல். அவருக்கு துணை நின்று செயலாற்றும் கழக சட்டத்துறையினுடைய தலைவர், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த தமிழ் சமுதாயத்தை பண்படுத்தும், சீர்திருத்தும் முற்போக்கு கருத்துக்களை மேடைதோறும் முழங்கின கழக செயல் வீரர்கள் மீது பாய்ந்த வழக்குகளை எல்லாம் சுக்குநூறாக தகர்த்தெறிந்த சட்ட போராளிகள் நீங்கள்.
கழகம் தொடங்கப்பட்டு வளர்ந்து வந்த காலத்துல தொண்டர்கள் மீதான அடக்குமுறைகளை எதிர்கொள்ள சென்னையிலிருந்து வழக்கறிஞர்கள் அண்ணா காலத்தில் வழக்கறிஞர் குழுவாக இருந்தத நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டத்துறையாக வளர்த்தெடுத்தார். கழகத்துக்காக போராடின ஒவ்வொரு கழக முன்னோடியை கேட்டாலும் சட்டத்துறையுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுவாங்க. 1975 எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ, நெருக்கடி காலம் அறிவிக்கப்பட்டப்போ நான் உட்பட பலர் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டோம். வெளியிருந்த கழக தோழர்கள் பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டாங்க. அவங்க எல்லாரையும் பாதுகாத்த துறைதான் நம்முடைய சட்டத்துறை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் மேல ஏராளமான வழக்குகளை போட்டாங்க. அப்ப கலைஞருக்காக வாதாட பெரும் படையே வரும். நம்ம RS பாரதியை கேட்டா அந்த வரலாற்றை எல்லாம் விரிவா எடுத்து சொல்லுவார். எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் மக்களுக்கான போராட்டங்களை நடத்தி ஏராளமான வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம். கடந்த கால அதிமுக ஆட்சியில காழ்ப்புணர்ச்சியோடு புனையப்பட்ட ஏராளமான பொய் வழக்குகள் அவையெல்லாம் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம். அப்பெல்லாம் துணையார் என்ற அமைப்பு தான் இந்த சட்டத்துறை. சட்டத்துறையோட முக்கியமான சட்ட போராட்டங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு நாம கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோமே அண்ணா அறிவாலயம், அந்த இடத்துக்கு நெருக்கடி வந்துச்சு. அதை கட்ட அனுமதி இல்லைன்னு தடை போட்டாங்க. அந்த தடையை உடைச்சது இந்த சட்டத்துறை தான். ஏன் நம்முடைய கருப்பு சிவப்பு கொடிக்கும் உதயசூரியன் சின்னத்துக்கும் ஒரு காலத்தில் பிரச்சனை வந்துச்சு. அதையும் மீட்டு தந்தது இந்த சட்டத்துறை தான். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி கால முறைகேடுகளை தடுக்க நம்முடைய மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு போராடினார். அவருடைய தியாகம் விலை மதிப்பில்லாதது. அடுத்து இன்னைக்கு நம்மோட நெஞ்சங்களில் ஆறாத வடுவா இருக்குது தலைவர் கலைஞருடைய நள்ளிரவு கைது. அந்த கொடூரமான கைதியையும் நீதிமன்றத்தில் கவனப்படுத்தி வாதிட்ட காரணத்தினால்தான் அன்றைக்கு இருந்த அராஜக அரசு அடிபணிஞ்சு தலைவர் கலைஞரை விடுதலை பண்ணுச்சு. கழகத்தின் மீது கற்பிக்கப்பட்ட களத்திலிருந்து, அந்த கலங்கத்திலிருந்து ராசா வாதாடி வென்றார். இது எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு, நம்மை விட்டு பிரிந்த பிறகு, பேரறிஞர் அண்ணாவின் பக்கத்தில் அவர் துயில் கொள்ள நடந்த சட்ட போராட்டம், அன்னைக்கு இருந்த நிலைமையை நான் அதிகமாக விளக்க விரும்பல. நம்ம வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கங்கள் வாதங்களாலதான் கடற்கரையில கலைஞருக்கான இடத்தை போராடி பெற்றோம். இப்படி தொடர்ந்து இது சட்டத்துறையாக இல்ல, சாதனை துறையாக மாறியது வியப்படையதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏராளமான சட்டபூர்வமான சாதனைகளை செஞ்சிருக்கீங்க. கட்சிக்காக மட்டுமல்ல, மக்களுடைய நலனுக்காக ஏராளம் பணிகளை செஞ்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சி முடக்க நினைச்ச சமச்சீர் கல்வியை காப்பாற்றணும். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு அமைக்கப்பட்ட நீதியரசர் A.K. ராஜாவின் குழுவுக்கு எதிரான வழக்கை தடுத்தோம். 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான முதல்ல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு தடை வாங்கணும். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இருக்கிற இடத்தை தனியாரிடமிருந்து மீட்க காரணமாக இருந்தோம். இது எல்லாத்துக்கும் மேல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சதும் இந்த வழக்கறிஞர் படைதான். மருத்துவம் மற்றும் மருத்துவ உயர்கல்வியில
இன்னைக்கு ஆண்டுதோறும் 5500 இடங்களை கூடுதலா கிடைக்குதுன்னா இந்த சமூக நீதி சாதனையை ஒட்டு மொத்தமாக இந்தியாவுக்கே சாத்தியப்படுத்தியது நம்முடைய சட்டத்துறை தான். இந்த சாதனை பயணம் தொடர இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். திமுக சட்டத்துறைக்கு வரலாறு இருக்கு, ஒரு கம்பீரம் இருக்கு, வரைமுகம் இருக்கு. நம்முடைய சட்டத்துறையிலிருந்து தான் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் போன்றவர்கள் உருவானாங்க. சட்டத்துறையை சேர்ந்தவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக, மாநில அமைச்சர்களாக, ஒன்றிய அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக சிறப்பாக பணியாற்றினாங்க. இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. நீதிமன்றங்களை மட்டுமல்ல, தொலைக்காட்சி வாதங்களையும் எதிர்கட்சியினுடைய பொய்களை தன்னுடைய கூர்மையான வாதங்களால தோலுரிக்கிறாங்க. இப்படி கழகத்துக்கு தோல் கொடுக்கும் இந்த சட்டத்துறையிலிருந்து ஏராளமான ரத்னவேல் பாண்டியன் போன்றவர்கள் நீங்கள் உருவாகணும். அதாவது நம்முடைய சட்டத்துறையிலிருந்து மாவட்ட நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் உருவாகணும். இங்க ஏராளமான சீனியர் லாயர்ஸ் இருக்கிறீங்க, மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறீங்க. நீங்க நம்முடைய இளம் வழக்கறிஞர்களுக்கு அதுக்கான வழிகாட்டியாக இருக்கணும், பயிற்சிகளை வழங்கணும். இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்டத்தின் பார்வையோட சமூக நீதியின் பார்வையும் உருவாக பயிற்றுவிக்கணும். அடுத்ததா உங்க முன்னாடி இருக்கிற இன்னொரு முக்கிய கடமை, நாம தொடர்ந்து வைத்து வரக்கூடிய கோரிக்கையான நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றப்பட உரையாடல்களை நீங்க தொடங்கணும். அடுத்து நம்ம என்ன இளங்கோ ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த மாநாட்டோட முக்கியமான நிகழ்ச்சியா மாநிலங்களவை உறுப்பினர், ஒன்றிய முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய கபில் சிபில், முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி, மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் ஆகியோரை கண்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சு அவங்களும் தன்னுடைய வாதங்களை அழுத்த திருத்தமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் நேரடி தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்தேன். இன்றைய காலகட்டத்தில் மிக தேவையான உரையாடல் அது. இந்த மாநாட்டு வாயிலாக நான் எல்லோருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது, ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவுன்னு ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்குது. அதுக்காகத்தான் ஒரே தேர்தல் கிளம்பி இருக்காங்க. ஒரே அரசியல் நிலையை உருவாக்க மாநிலங்களை அழிக்க பார்க்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறுகிய கால செயல் திட்டமா இருக்காது, நீண்ட கால செயல் திட்டமாகத்தான் இருக்கும். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்குத்தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா இது தனி மனிதர் ஒருவர் கிட்ட தான் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களை சர்வாதிகார ஆக்கத்தான் இந்த சட்டம் பயன்படும். பாஜகவும் பாஜகவுக்கு மூளையாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் விரிக்கக்கூடிய வலையில இந்த அரசியல் காரணங்களுக்காக பாஜக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் விழுந்துவிடக் கூடாது. இந்த சட்டத்தை ஆதரிக்க கூடாதுன்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். பாஜக ஆட்சியை ஆதரிங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்தியாவோட கூட்டாட்சி கருத்தியலுக்கு முரணான சட்டங்களை, மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த அரசியலமைப்புகளை ஆதரிக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்படி ஒரு சட்டத்தை அறிவிச்சப்போ நம்மை போன்ற அரசியல் இயக்கங்களை கடந்து வெளியில் இருந்து எதிர்த்தவர்கள், முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய SY குரேஷி அவர்கள் பலமுறை தேர்தல்கள் நடத்துறதுனால தேர்தல் செலவு அதிகமாகனு பாஜக தரப்பு சொன்ன போது
ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுனால தான் அதிகமான செலவாகும். தேர்தலுக்கான கருவிகளும் ஆட்களும் பாதுகாப்பும் ஒரே நேரத்தில் தேவைப்படுகிறதுனால செலவு அதிகமாகத்தான் ஆகும்னு குரேஷி அவர்கள் சரியாக சொன்னார். இந்த சூழல்ல இந்திய அரசியலமைப்பை கூட்டாட்சி கருத்தியலை காக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நாம் இறுதி வரை எதிர்த்தாகணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜகவோட செயல் திட்டங்கள் நீண்ட காலத்துக்கானது. தங்களுடைய செயல் திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கிறவங்களுக்கு எதிரான கருத்துருவங்கள் மெதுவாக சமூகத்தில் விதைக்க பார்க்கிறாங்க. அதுக்கு துணையா பல எடுபடிகளை பேச வைப்பாங்க. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியாக்களை வச்சு பொய் செய்திகளை பரப்புவாங்க, விவாதங்களை கட்டமைப்பாங்க, அளவில்லாமல் அவதூறுகளை அள்ளி இறைப்பாங்க, பச்சையான பொய்களால் கொச்சைப்படுத்துவாங்க. பாஜகவோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தீய வேலை செய்யும். இதையெல்லாம் கடந்துதான் நாம் போராடணும், வெற்றி பெறணும். இப்ப கூட இந்திய நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சியும் காக்கத்தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவங்களாக சித்தரிக்கிற முயற்சிகளை இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள். எந்த ஆளுநர்? மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது. அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது. இன்னும் சொல்லணும்னா, இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் திராவிடியல் இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோலாக இருந்து வரும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான். தந்தை பெரியார் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார், என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல, என்னுடைய எதிரிகள் சொல்லுவார். அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை, பண்பாட்டு எதிரிகளைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய எதிரிகள் கருத்தியல் மோதலுக்கு தயாராக இல்லை. ஏன்னா கருத்தியல் ரீதியா பேசினா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதனாலதான் அவதூறுகளை ஆயுதங்களாக எடுக்கிறாங்க. அந்த துரோக கூட்டத்தை தொடத்தெறிய வேண்டிய கடமை சட்ட போராளிகளான உங்களுக்கு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியா முழுமைக்கு சமூக நீதியை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமையும் நமக்கு இருக்கு. எனவே இங்க இருக்கு சட்ட போராளிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் கொள்கை போராட்டத்திலையும் ஈடுபடணும், உதவணும், உங்களை ஒப்படைத்துக் கொள்ளணும், தேர்தல் களத்திலையும் உதவணும். தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாரும் பணிகள் எல்லாம் மகத்தானது, பாராட்டுக்குரியது. இன்னைக்கு நினைச்சாலும் நான் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். 2019 முதல் நடந்த எல்லா தேர்தல்களிலும் நாம தான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம், முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஆக இந்த வெற்றி பயணம் 2026 தொடரணும். 2026 தேர்தல் வெற்றி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளிக்க போக மகத்தான அங்கீகாரமாக அமைய போகுது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய, இந்தியா முழுமைக்கும் திராவிட கோட்பாடுகளை வென்றெடுக்க கழக சட்டத்துறை சளைக்காமல் சமரசம் இல்லாமல் உழைக்கணும். கழகத்தின் காவல் அரணா விளங்குகிற சட்டத்துறை சார்பில் கழக வழக்கறிஞர் நலனுக்காக இன்னைக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. அதை ஆக்கப்பூர்வமான திட்டங்கள்ல பயன்படுத்திக்க என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு செயல் திட்ட வகுக்க சொல்லி இருக்கிறேன். அதன் அடிப்படையில் அந்த அறிவிப்புகள் வரும் என்பதை சொல்லி கழக வழக்கறிஞர் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.